மாஷா அல்லா. இன்று 17/2/2026 மணி 3:25. வேலை பலுவுக்கு மத்தியில் சில டைமத்தில் ஜாலியாக அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அவென்யூக்கு வந்தோம். அவென்யூ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு தனி வேல்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அம்சமாக அமைச்சிருக்காங்க. இது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவென்யூடைய அவுட் சைடு உள்ள கட்டிடங்கள் ரொம்ப அழகான முறையில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் வந்து பார்க்கணும், கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எல்லா மக்களும் எல்லா இடத்துலையும் வந்து பார்க்கணும். வெளிநாட்டுக்கு போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு சென்னையில் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் சில பல இடங்கள் கொஞ்சம் மனசு கவலை அளிக்கிற மாதிரியும் அது யாரும் பார்க்க முடியாத அளவும் தான் இருக்குது. அதையும் நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அது எப்படி அதை நிர்வகிக்கிறதுங்கிறது படித்த அதிகாரிகளுக்கு தான் விளங்கும். அதை பற்றி நம்ம விளக்கம் சொல்ல விரும்பலை. ஆனால் வெளியில் பாக்கி சில இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப டாப்பாக இருக்குது. மன மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெளிநாட்டில் பார்த்தது அப்படியே இருக்குது. அதுவும் இல்லாமல் வெளிநாட்டில் சில இடத்துக்கு போகும்போது ஷூ போட்டிருக்கிறியா, சட்டை இன் பண்ணிருக்கியா அப்படின்லாம் பார்ப்பாங்க. கோட் ஷூட் போட்டிருக்கியா அப்படின்லாம் பார்ப்பாங்க. அது சரித்திரத்துலேயும் அது ஹிஸ்ட்ரிலையும் இருந்துருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரி இல்லை. எப்படியாப்பட்ட மாலாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன எலிஜிபிளோ அதை போட்டு போங்க. கைலி போட்டு போறீங்களா, பேண்ட் போட்டு போறீங்களா, அது ஷூ போட்டு போறீங்களா, டை கட்டிட்டு போறீங்களா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த வசதி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது. இது எக்ஸ்பிரஸ் அவென்யூன்னு சொல்லுவாங்க. சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு போட்டிருக்குது. இது அது என்னன்னு தெரியல. இது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா இல்லை வியாபாரத்துக்காக உள்ளதுன்னு சொல்லி தரல. இதுதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணுன்னா கிட்டத்தட்ட 5 மாடி கட்டிடம். இங்கேருந்து வெளில பார்க்கும்போது 3 தான் தெரியுது. 1 2 3, கீழே 1, கிரவுண்ட் ஃப்ளோர் 4. ஆனால் உள்ளே போனால் 5, அடுத்து 2 பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் லெவல் 1 2 2 இருக்குது. ரொம்ப அம்சமாக இருக்கும். இங்கே வர்ற மக்கள்லாம் நல்ல வசதியாக இப்போ உள்ளவங்க தான் வாங்க முடியும். ஒரு மிடில் தரத்தில் உள்ளவங்க கூட வாங்க முடியாது. அவ்வளோ காஸ்ட்லியாக தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது, அது பொருளாதாரங்கிறது நம்ம நாட்டில் பொருளாதாரத்தை அடைகிறதே ஒரு போராட்டம் தான் வாழ்க்கையில். ஓகே, வாழ்த்துக்கள். எனிஹாவ் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எங்களுடைய வேலை பலுக்கு மத்தியில் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் பார்த்து எடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் வாழ்த்துக்கள். அதில் நிற்கிறார் ஃபரீது, நின்றுட்டு நிற்கிறாரு ஃபரீது. அவர் மொபைல் நோண்டுறாரு. எங்களுடைய தொழிலதிபர் அந்த காதல் சந்தை கடைசியில் உட்காந்துட்டு அவர் மொபைல் நோண்டிகிட்ருக்காரு. என்னுடைய டைம் பாஸ் அதில் நான் வீடியோ லைவ் போட்டுட்ருக்கேன். இதுதான் ஒன்று வித்தியாசம். அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க செய்கிறாங்க. நம்ம பார்க்க வேண்டியதை எடுத்துகிட்டு பாக்கியை போட்டுட்ருக்கேன், வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே, மக்கள் லக்ஸரியான வாழ்த்துக்கள். பார்க்குறது இது என்ட்ரன்ஸு. உள்ள செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அந்த சைடில் உட்காந்துருக்கிற எங்களுடைய பார்ட்னர் காதரசன் உட்காந்துருக்காரு. காதரசன் பிஸியாக இருக்கார், ஃபோனில் பிஸியாக இருக்கார். வெளியாகிறதுக்காக உள்ள சிஸ்டம். அந்த சைடில் மால், அதை அடுத்த சைடையும் காட்டுறேன். அது பக்கத்தில் உள்ள மாலை அதையும் காட்டுறேன். அது என்னன்னு தெரியல. அந்த மாலையும் காட்டுறேன். ஏண்டா முன்னாடி உள்ள ரெசிடென்ஸாக இருக்கும். இல்லை, இது மாலுடைய லெஃப்ட் சைடு. ஒரு மாலில் நுழையிறோம்டா ரைட்டு, அது லெஃப்ட்டு. இது என்ட்ரன்ஸ் ஒரு 3-4 இடத்துல இருக்குது. அது இந்த இடம் ஒன்று. ஓகே, இப்போ ஒரு நண்பர் தான் பார்த்துட்டு இருக்காரு. பேர் வரல. பார்த்தமைக்கு நன்றி. இப்போ 3 பேர் பார்க்குறாங்க. ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. இங்கே வெளியிலையும் பார்க்கிங் இருக்குது, உள்ளேயும் பார்க்கிங் இருக்குது. இங்கே வெளியில் மோஸ்ட்லி எப்படின்னாக்கா உள்ளே விட்டுட்டு வெளில வந்து உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்னு தெரியலை. ஏன்னா சில பேர் ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்காக வருவாங்க. அந்த மாதிரி ஸ்மோக்கிங் கையில் தெரியலை. அதனால் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் அவென்யூ, லைஃப் ஸ்டைல், ஸ்மார்ட் பஜார், மார்க்கெட் ஸ்பான்சர், எக்ஸ்பீரியன்ஸ் அவென்யூ மொத்தம் பேர் இருக்குது. எய்த்தாப்பில் ஒன்று இருக்குது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. ஜெய்தூன் பியூட்டி, பட்டர்ஃப்ளைன்னு போட்டிருக்குது. காஃபி ஹவுஸ் இந்த எய்த்தாப்பில் உள்ளது. ஓகே, எங்களுடைய அதிபர் உட்காந்துருக்காரு, தொழிலதிபர் உட்காந்துருக்காரு காதரசன் உங்களை போயிட்டுருக்கு, லைவ் போயிட்டுருக்குது. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, சந்தோஷம். பார்த்தமைக்கு சந்தோஷம். புருஷோத்தமன் வாழ்த்துக்கள் தம்பி. பார்க்குறீங்க, நன்றி. பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். ஒரு சின்ன லைவ் வேலைகளுக்கு மத்தியில் இது ஒரு டைம் பாஸ், நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட். ஓகே.